இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை என்கிற இணைய வாயிலாக ஒரு தொடரோட்டமாய் அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய சிறுகதையில் தொடங்கி பொதுவுடைமை சிந்தனையாளன் தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு தற்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய பிதாமகர் ஐயா கீரா ஐயா அவர்களுடைய கதைகளை கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் உலகத் தமிழர்களை நாம் தொடர்ந்து அவர்கள் வாயிலாக அவர்களுடைய மனங்களில், அவர்களுடைய நெஞ்சங்களில், அவருடைய சிந்தனைகளில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. இன்றைய தினம் கீரா ஐயா அவருடைய சிறுகதை 54வது சிறுகதை 54ஆம் நாள் நிகழ்வில் இருக்கிறோம். இன்றைக்கு நம்மோடு இரு ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். ஒன்று நான் மிகவும் மதிக்கிற, நான் பேச நினைக்கின்ற, நான் பார்க்க நினைக்கிற ஒரு பேராசிரியர் ஐயா பஞ்சாங்கம் ஐயா அவர்கள் இன்றைக்கு கீராவும் நானும் என்று பேச இருக்கிறார். அதே போல என் இனிய நண்பர், நல்ல கவிஞர், சொல்லாளம் மிக்க பேச்சாளர் தோழர் சொக்கமேளா இணைந்திருக்கிறார். ஐயா பஞ்சாங்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், பஞ்சு என்ற புனைப்பெயரால் அறியப்படக்கூடிய கணியப்பன் பஞ்சாங்கம் அவர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு கிடைத்த ஒரு எழுத்தாளர் மட்டுமல்லாமல் மேனாள் தமிழ் துறையினுடைய பேராசிரியர் ஆவார். கவிதை, புதினம், திறனாய்வு, மொழிபெயர்ப்பு என பன்முகத்தன்மை கொண்ட இவர் ஒரு 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு ஆய்வியல் துறை என்று சொல்ல வேண்டும் என்றால் ஐயா பஞ்சாங்கம் ஐயா அவர்களுடைய நூல்களை ஆய்வேட்டில் அவருடைய சொற்களை, அவருடைய வரிகளை பதிவு செய்யாமல் அவர் ஆய்வே செய்துவிட முடியாது. ஆய்வு செய்யக்கூடிய எல்லா மாணவர்களும் போற்றுகிற, புகழுகிற, மதிக்கிற மிகப்பெரிய ஒரு பேராசிரியர். பாரதி அன்பர்கள் அறக்கட்டளையுடைய தலைவர். அவை மட்டுமல்லாது ஐயா அவர்கள் இன்றைக்கு பேச இருக்கிற கீராவை பற்றிய ஒரு திறனாய்வில், மறு வாசிப்பில் கி ராஜநாராயணன் என்கிற திறனாய்வை ஐயா அவர்கள் எடுத்திருக்கிறார். அவர் எடுத்திருக்கிற பெரும்பாலும் ஐயாவை எடுத்துக்கொண்டால் எத்தனை நூல்கள் எழுதியிருந்தாலும் திறனாய்வில் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக, குறிப்பாக கீரா 80 என்கிற தொகுப்பை திறனாய்வு, நவீன கவிதையில் எடுத்துரைப்பில் திறனாய்வு, ஒரு தலித் ஒரு அதிகாரி ஒரு மரணம் என்கிற புதினம், தொன்ம திறனாய்வு என்கிற திறனாய்வு நூல், புனைவுகளும் உண்மைகளும் என்கிற திறனாய்வு நூல், சங்க இலக்கியம் திறனாய்வு நூல், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திறனாய்வு நூல், பஞ்சாங்கம் கட்டுரைகள் திறனாய்வு, இப்படி ஐயா சொல்லிட்டே போலாம். அதுல குறிப்பாக மாணவர்களுக்கு இன்றமும் பாடமாக இளங்கலை, முதுகலை படிக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகம், தமிழகம் மட்டுமல்லாது உலகெங்கிலும் படிக்கக்கூடிய திறனாய்வு படிக்கக்கூடிய இளங்கலை, முதுகலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளும் என்கிற அந்த திறனாய்வு நூல் இருக்கிறதே, அந்த நூல் அதே போல புதிய கோட்பாட்டு நோக்கில் சங்க இலக்கியம் திறனாய்வு என்ற 2 நூலும் மாணவர்கள் மத்தியில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ஐயா அவர்கள் எடுத்த திறனாய்விற்காக உழைத்த உழைப்பு இருக்கிறதே, அவை மறக்கவே முடியாது. குறிப்பாக நவீனத்துவத்தினுடைய இலக்கியங்களில் வளர்ந்து வருகிற பெண்ணியம், தலித்தியம் போன்ற நவீனத்துவத்தினுடைய அந்த கோட்பாட்டியலை சொன்ன மகத்தான ஒரு மானுட இலக்கிய ஆளுமை நம்முடைய ஐயா பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்கள் இன்றைக்கு ஐயா பத்தி சொல்லணும்னா ஒரு மணி நேரத்துக்கு சொல்லிட்டே இருக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் அவரை பற்றி. ஏன்னா நான் ரொம்ப அடிக்கடி நினைக்கிறது, எப்படியாவது பஞ்சாங்கிட்ட ஒரு அரை மணி நேரமாவது மனசு விட்டு ஆய்வு தொடர்பா பேசணும்னு நினைக்கிறது. ஆனால் இன்றைக்கு இப்ப எங்க பொதுச் செயலாளர் கூப்பிட்டு அவங்க தான் ஐயா தான் இணைகிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கு உண்மையிலே நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு நான் அறிமுகப்படுத்தினாலும் நெறியாளுகையின் கீழ் நான் இன்றைக்கு ஒரு இலக்கிய குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஐயா அவர்களை வரவேற்று பேச வைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தோழமையே. அதுபோல இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக இணைந்திருக்கக்கூடிய என் இனிய நண்பர் கவிஞர் சொக்கமேளா, அவருடைய இயற்பெயர் அசோக், திண்டுக்கல்லில் பிறந்தவர்.
பட்டதாரி ஆசிரியராக அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் திருப்பூரில் பணிபுரிந்து வருகிறார். இவரும் பூவரசு என்ற நூலையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். நண்பர் சொக்கமலா அவர்கள் கவிதைகள், நீளம், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்துள்ளன தொடர்ந்து எழுதியிருக்கிறார். தொடர்ந்து பல கவியரங்கங்களிலும் குறிப்பாக இடது அமைப்புகளிலும் முன்னெடுக்கிற இலக்கிய கூட்டங்களிலும் பங்கேற்று பேசி வருகிறார். கல்லூரி மட்டுமல்லாது இலக்கிய மேடைகளிலும் இலக்கிய ஆளுமையாக திகழ்ந்து வரக்கூடிய இவர் நம்முடைய கலை இலக்கிய திண்டுக்கல் மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட மையக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். இவர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். எப்பொழுதாவது மட்டுமல்லாமல் பெரும்பாலான நேரங்களில் அலைபேசியில் அழைத்து, ஐயா நல்லா பண்றீங்கய்யா, நீங்க நல்லா பண்ணுங்கய்யா, இன்னமும் நாம நிறைய செய்யுங்கய்யா அப்படின்னு என்னை உற்சாகமூட்டுகிற என் இனிய நண்பர் சொக்கமேளா அவர்களும் இன்றைக்கு நம்முடைய ஐயா கீரா ஐயா அவர்களுடைய கதையான அவர் தொழிலாளர் என்கிற தலைப்பின் கீழ் கதை சொல்ல இருக்கிறார். இரு ஆளுமைகளையும் மரபு கருதி நம்முடைய பொதுச் செயலாளர் வரவேற்புரை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்த கீரானுடைய கதைகளை சொல்லுவது 50 நாளிலிருந்து ஒவ்வொரு ஆளுமைகளும், அவர் எழுத்தாளுமையாக இருக்கலாம், இல்லது கீராவினுடைய பழகியவராக இருக்கலாம். கீராவும் நானும் என்ற அவர்கள் கீராவோடு பழகிய அந்த அனுபவத்தை நம்முடைய பகிர்வதற்காக இந்த கீராவும் நானும் இந்த நிகழ்வு 50வது நாளிலிருந்து தொடங்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு நம்மளே இணைவர் பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்கள், அவரை பற்றி கருமுருகன் அவர்கள் மிக விரிவாக சொன்னாங்க. அவர்தான் நம்ம இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசை சாகித்ய அகாடமியில் வெளியிடக்கூடிய இந்திய இலக்கிய சிற்பிகள் அந்த நூலில் கீராவை குறித்து மிக அருமையாக ஒரு சித்திரத்தை கொடுத்துள்ளார். அது ஒரு குறைந்த அளவு ஒரு 100-120 பக்கத்தில் கூட அவருடைய கீராவினுடைய பல்வேறு பரிணாமங்களையும் அவர் வழங்கியுள்ளார். அவர் இன்றைக்கு நம்மிடையே கீராவோடு பழகிய நினைவுகளை பகிர உள்ளார். அதே போலவே கவிஞர் சொக்கமேளா அவர்கள் ஏற்கனவே நமது கதை சொல்லி நிகழ்விற்கு வந்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு அந்த கதையை சொல்றாங்க. இந்த இருவரையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்று பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்கள் கீராவும் நானும் என்ற தங்களுடைய அனுபவத்தை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேசலாமா? பேசுங்க ஐயா, பேசுங்க, நீங்க பேசுங்க. வணக்கம். ரொம்ப அறிமுகப்படுத்திய தோழர் அவர்கள் கருமுருகன் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. கிரா குறித்த இந்த இணையவழி கதையாடலை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் டாக்டர் அறம் உட்பட இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய கீராவினுடைய பிள்ளைகள் ரவி உட்பட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாமா தோழர்? எடுத்துக்கோங்க, அரை மணி நேரம் பேசுங்க. அத ஏனென்றால் கீரா பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருந்துருவேன். உங்க நிகழ்வு தொகுப்புக்கு எனக்கு இடைஞ்சல ஆயிடக்கூடாதுங்கிறது அத்தங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் அந்த 30 ஆண்டு பழக்கம் கீராவோடு 1991 இருந்து அவர் மறைந்த 2021 வரை 30 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவருடைய வீட்டு பிள்ளை மாதிரியே கூடவே இருந்திருக்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகள். ஏனென்றால் எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே
அவர் தங்கியிருந்தார் பல ஆண்டுகள். அதனால தினந்தோறும் அவரோடு மாலை நேரத்தில் அந்த விமான சாலையில் நடைபயிலுவதற்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதெல்லாம் ஒரு மாபெரும் கலைஞனோடு நடைபயிலுதல் என்பதே ஒரு அரிய வாய்ப்பு. எத்தனையோ அந்த பயணத்தில், அந்த நடையில் கீரா பேசிக்கொண்டே வருவார். நான் இம் இம் என்று கேட்டுக்கொண்டு போக வேண்டியதுதான். அவ்வளவு தகவல்களை அவர் எனக்கு வழங்கியிருக்கிறார். இங்கே இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நான் ஒன்று ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கீராவினுடைய அந்த மனிதாபிமானம் என்பது மகத்தானது. அது குறித்தெல்லாம் நிறைய எழுதியும் பேசியும் இருந்திருக்கிறேன். இங்கே இந்த நிகழ்வில், கீராவும் நானும் என்கிற இந்த நிகழ்வில் அவரோடு நான் நெருக்கமாக பழகுவதற்கும் தினந்தோறும் அவரை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவானதற்கும், அவர் பக்கத்து தெருக்களில் பல ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல, அவர் இங்கே வந்த பிறகு, பல்கலைக்கழகத்தில் பணி ஓய்வு பெற்ற பிறகு அவர் ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த விருப்பத்தை கூட ஒரு நடைபயின்று கொண்டு போகும் பொழுதுதான், அந்த வான உறுதிச்சாலையில் நடந்து போகும் பொழுதுதான், பஞ்சு, நான் ஒரு பத்திரிகையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு என்ன பெயர் விடலாம் பஞ்சு என்று அவர் கேட்டபோது, நான் கீராவினுடைய ஒவ்வொரு வார்த்தையாடலையும், ஒவ்வொரு பேச்சையும் ஒரு கதையாடலாகவே, ஒரு கதை சொல்லியினுடைய கதையாகவே கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தவன் என்பதனால், நம்முடைய பத்திரிகைக்கு கதை சொல்லு என்று வைங்க கிரா என்று சொன்னேன். கிராவுக்கு எனக்கு 30 வயசுக்கு மேல வயசு இடைவெளி. ஆனாலும் அவரோடு நாம் மிகவும் நெருக்கமான நண்பன் மாதிரி கிரா என்று அவரை கூட பேசலாம். அப்படி ஒரு சமத்துவமான நட்பை பேணக்கூடியவர் கிரா அவர்கள். எனவே கதை சொல்லு என்று வைக்கலாம் கிரா என்று சொன்னேன். நல்லா இருக்கு பஞ்சு, அதையே வைத்து விடுவோம் என்று கதை சொல்லியை தொடங்கினார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கதை சொல்லி வெளிவந்தது. கதை சொல்லியை தொடங்கும் போதே வித்தியாசமாக அது குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நாம் கதை சொல்லியை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் நான் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் அதுல எல்லோரையும் பல பேரை இணைத்தால் அது ஒழுங்காக வராது என்பதனால், நிறுவனராகவும் ஆசிரியராகவும் அவர் பெயரை போட்டுக்கொண்டு சிறப்பாசிரியர் என்று என் பெயரை மட்டும்தான் போட்டிருந்தார் தொடக்கத்தில். எனவே நான் தான் பத்திரிகையை அவருக்கு எழுத்தின் மூலமாக வந்த அந்த பணத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி பணத்தை மூலமாகத்தான்
கதை சொல்லி நடத்த வேண்டும் பஞ்சு. நாம் நட்டப்பட்டு விடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு காயமும் நகர்த்தினார். ஏனென்றால் சிறுபத்திரிகையை நடத்தி பல பேர் நட்டப்பட்டு கையை பிசைந்து கொண்டிருந்தவர்கள், அவருக்கு நெருக்கமாக பழகினவர்கள் நிறைய பேர். அக்கு பரந்தாமன் அதற்கு ஒரு முக்கியமான சான்று. அக்கு பரந்தாமன் கிராவுக்கு மிக நெருக்கமானவர். புதுச்சேரி குடியிருப்பிற்கு அடிக்கடி வருவார். அந்த கதை சொல்லில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தாத்தா அக்கு பரந்தாமன் வரைந்து கொடுத்த அந்த சின்னம் தான். அவருடைய வாழ்க்கை போராட்டத்தை எல்லாம் சிறுபத்திரிகையினால் வாழ்க்கையை இழந்து போன அவருடைய அந்த துன்பத் துயரங்கள் எல்லாம் அறிந்தவர் என்பதனால் வேறு எந்த காசையும் எடுக்கக்கூடாது என்கிற அந்த திட்ட வரையரோடு ஒரு 6000 ரூபாய், ஒரு இதழுக்கு 6000 ரூபாய் கொடுத்து விடுவார். அந்த இதழை கொண்டு வருகிற பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. ரூபாய் கொடுப்பதோடு அவருடைய வேலை முடிந்துவிடும். பிறகு அச்சடிப்பது, கட்டுரைகள் வாங்குவது, பிறகு அதை சந்தாதாரர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்ற பத்திரிகைகள் சிலவற்றுக்கும் அனுப்புவது எல்லாம் என்னுடைய வேலையாக அமைந்தது. அந்த தொடர்பு தான் கிராவை தினந்தோறும் சந்திக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. 10 ஆண்டுகள் அது காலாண்டு இதழ், 2 மாத இதழ், 3 மாத இதழ், மாத இதழ் என்றெல்லாம் போடாமல் வரும்போது வரும் அந்த மாதிரியான ஒரு பத்திரிகை அது. அதே போல கிரா அவர்கள் அவருடைய தலையங்க மாதிரி அவர் தொடர்ந்து அதுல எழுதினார். பின்னால் அது தனித்தனி புத்தகங்களாக வெளிவந்துள்ளன. அன்னம் பதிப்பகத்தின் மூலமாக வெளிவந்துள்ளன. மற்றொரு காரியம் செய்தார். யாரிடமும் விளம்பரம் வாங்கக்கூடாது பஞ்சு என்று விளம்பரம் இல்லாம ஒரு பத்திரிகையை கொண்டு வந்தார். இன்னொன்றும் செய்தார். அது எல்லாருக்கும் தமிழ் சூழலில் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. கதை சொல்லி என்கிற நம்முடைய பத்திரிகையில் கவிதைக்கு இடமில்லை. இன்னும் முதல் பத்திரிகையிலேயே நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் முதல் இதழிலேயே தலையங்க மாதிரி கதை சொல்லிக்கு கவிதைகளை அனுப்பாதீர்கள் என்று அறிவித்தார். எல்லாருக்கும் அது கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது. அவர் முக்கியமான காரணம், நான் கூட அதை சொன்னேன், என்ன தமிழ் இலக்கியம் என்றாலே கவிதை இலக்கியம் தானே, நீங்க அனுப்பாதீர்கள் என்று போட்டால் இங்க பல பேர் கோபித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன். கவிதை எழுதியிருக்காங்க பஞ்சு, நிறைய எழுதிட்டாங்க. உரைநடை இலக்கியத்தில் தான், சிறுகதை, நாவல் போன்ற நாடகம் போன்ற உரைநடை இலக்கியத்தில் தான் தமிழில் நிறைய எழுத வேண்டிய, சாதிக்க வேண்டியது இருக்கிறது. அதை எழுதட்டும். இன்னும் ஒன்று சொன்னார், கவிதை போடலாம் என்றால் நிறைய ஒன்று குவிந்து விடும் பஞ்சு. நிறைய பத்திரிகை அனுபவம் அதுதான். போஸ்ட் கார்டுல கூட கவிதை எழுதி அனுப்பி விடுவார்கள். அனுப்பிவிட்டு என் கவிதை வரலையா, உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று வேற மடல் எழுதுவார்கள். அது பெரிய தொல்லை பஞ்சு என்று. அதெல்லாம் கிரா என்கின்ற அந்த மகத்தான ஆளுமையின் மூலமாகத்தான் முடியும். தமிழ் இலக்கிய உலகத்தை நன்கு புரிந்து கொண்டு செயல்பட்டவர். ஒவ்வொரு அசைவிலையும் ரொம்ப கவனமாக செயல்பட்டவர்.
பிறகு ஒரு தடவை நான் கிராவிடம் சொன்னேன், ஒன்று நீங்கள் எழுதுகிறீர்களே, நான் எழுதுகிறேன், ஒன்று ரெண்டு கிராவனுடைய நண்பர்கள் எழுதுகிறார்கள், நிறைய கட்டுரைகள் நமக்கு வந்து சேரவில்லையே, என்ன செய்வது என்று சொன்னபோது, ஒரு 100 முகவரிக்கு நீங்கள் கட்டுரை கேட்டு ஒரு லெட்டர் போடுங்க பஞ்சு. பாருங்கள், கிரா என்கின்ற ஒரு மகத்தான ஆளுமை நடத்தக்கூடிய பத்திரிகைக்கு கூட யாரும் படைப்புகளை அனுப்ப முன்வரவில்லை. எல்லாத்திற்கும் ஒரு பயம் இருந்திருக்கும். கிரா இதை போடுவாரா? கூட இருக்கிற நானும் ஒரு திறனாய்வாளன், இலக்கிய கோட்பாட்டாளர், கல்லூரி பேராசிரியர். எனவே இவர் 2 பேரும் சேர்ந்து நம்முடைய எழுத்தை போடுவார்களா என்கிற ஐயம் கூட இருந்திருக்கலாம். அதனால நிறைய படைப்புகள் வராது. ஒவ்வொரு மாதமும் ரொம்ப கிரா நிறைய எழுதினார். அதுல நான் பெரும்பாலும் கல்லூரி வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்ததனால் புத்தக மதிப்புரைக்கு ஒரே ஒரு புத்தகம் அனுப்பினால் போதும் என்று அறிவித்திருந்தோம். அதை குறித்து கிரா என்னை எழுத சொல்லுவார். ரொம்ப நிறைய எழுதாதீங்க, கொஞ்சம் ஒரு புத்தகத்தை பத்தி சுருக்கமாக 4-5 வரிகள் எழுதுங்கள், போதும், அறிமுகப்படுத்துவதுதானே என்று. அது மாதிரி நான் அந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பேன். இப்படி நடத்தி கொண்டிருந்த போதுதான் 100 பேருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், தொடர்பு கொண்டு கட்டுரை படைப்புகளை அனுப்ப சொல்லுவோம் என்று 100 அஞ்சல் அட்டை வாங்கி, அவருக்கு தெரிந்த முகவரி, எனக்கு தெரிந்த முகவரி என்று ஒரு 100 எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் கவிஞர்களுக்கும் கூட அனுப்பணும். 100 பேர் ஏதாவது படைப்பு அனுப்பட்டும் என்று. ஆச்சரியம் உங்களுக்கு. நான் இதை சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அந்த 100 அஞ்சல் அட்டைக்கும் ஒரே ஒருவரிடம் இருந்துதான் பதில் வந்தது. அது நம்முடைய பெங்களூர் புதுச்சேரிக்காரர், பெங்களூர் பாவனன் ஒருவர் தான் அந்த மடலுக்கு பதில் போட்டிருந்தார். அது யாரும் 99 பேரிடம் இருந்து ஒரு சின்ன முனங்கள் கூட வரவில்லை, படைப்பும் வரவில்லை. பாவனன் படைப்புகளும் அனுப்பி வைத்திருந்தார். இப்படி அந்த கதை சொல்லி இதழை நடத்தினோம். பிறகு தொடர்ந்து எனது தொடர்பு மூலமாக எனது மாணவர் பிரேமனுடைய தொடர்பு கிடைச்சது கிராவுக்கு. பிரேம் ரமேஷ் என்கின்ற ரெட்டையர் ஒரு நாள் எங்களுடைய வீட்டில் பிரேம் ரமேஷ் வந்து பேச்சு கொண்டிருந்த போது கிரா வந்தார். கிராவோடு பேசினார்கள். இப்படித்தான் பிரேம் ரமேஷ் தொடர்பு கிராவுக்கு கிடைத்தவுடன் அவர்களை எழுதுங்களே என்று சொன்ன உடனே பிரேம் ரமேஷனுடைய எழுத்துக்கள் நவீனத்துவ அடிப்படையில் அமைந்திருந்தன. அன்றைக்கு 90களில் பின்னவீனத்துவ சிந்தனைகளை பெரிய அளவில் பேசினவர்கள், அறிமுகப்படுத்தியவர்கள் பிரேம் ரமேஷ் போன்றவர்கள் தான். அந்த பிரேம் ரமேஷ் நிறைய எழுத தொடங்கினார். அதை சொல்லியில் தான் அவர்களுடைய படைப்புகள் நிறைய வெளிவந்தன. எல்லாவற்றையும் நாங்கள் அதில் அவர் எழுத்து கிராவுக்கும் பிடித்தது. பிரேம் ரமேஷனுடைய எழுத்துக்கள் கிராவுக்கும் பிடித்திருந்தது. ஒரு தடவை சுந்தரராமசாமி கிராவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் இடைச்செவல் காலத்தில் இருந்தே நாகர்கோயிலில் சுந்தரராமசியோடு பல நாள் பழகி பல நாள் இருக்கக்கூடியவர், நெருங்கிய நண்பர்கள்.
அவர் ஒரு நேர்முகத்தில் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகைகள் எது சிறந்த பத்திரிகைகள் என்கிற, வாசிக்க தகுந்த பத்திரிகைகள் என்கிற ஒரு வினாவுக்கு சில பத்திரிகைகள் பேரை சொல்லி அதுல கதை சொல்லி பேரையும் சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு சுந்தரராமசாமி மேல் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பெரும் மதிப்பு உண்டு. எனவே சுந்தரராமசாமி அப்படி சொல்லி இருக்கிறார். அந்த கட்டிங், அந்த மேற்கோளை எடுத்து கதை சொல்லியில் போடலாமா கிரா என்று நான் அவரிடம் கேட்டேன். அவரிடம் கேட்காம நான் எதையும் கதை சொல்லியில் நானாக செய்வதில்லை. அந்த மரியாதையை அவரிடம் நான் தொடர்ந்து கடைபிடித்தேன். ஒரு தடவை கூட 10 ஆண்டுகள் கதை சொல்லி நடத்தி இருக்கிறோம். 30 ஆண்டுகள் நெருக்கமாக பழகி இருக்கிறோம். ஒரு தடவை கூட மனச்சடவு என்று சொல்வார்களே, ஒரு சின்ன ஊடல், ஒரு சின்ன கோபங்கள், தாபங்கள் எதுவும் எனக்கும் கிராவுக்கும் வந்ததில்லை. அதை கிரா வாயிலேயே சொல்லி இருக்கிறார். சிறுபத்திரிகை நடத்த தொடங்கினவர்கள் சண்டை போட்டு பிரிந்து ஒருவருக்கு ஒருவர் விசைபாட தொடங்கி விடுவார்கள். பஞ்சு, நாம் தான் இப்படி சிறப்பாக நம்ம சேர்ந்து இந்த பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை கூட எந்த கருத்து வேறுபாடும் வந்ததில்லை. அவரே அதை வியப்பாக சொல்லுவார். காரணம், நான் அந்த மேதமையை, திரா என்கிற அந்த ஆளுமையை, வாழ்வினுடைய சாரங்களை அற்புதமாக புரிந்து கொண்டு படைப்பாக்கி காட்டிய இந்த மகா மேதையை நான் மதித்து நடந்ததுதான் அதற்கு காரணம். மேல் கை எடுக்கவே மாட்டேன். நம்ம கல்லூரி பேராசிரியர் என்கிற இந்த கோதாவில் எந்த செயல்பாடும் அவரிடம் காட்ட மாட்டேன். படைப்பாளிக்குரிய அவ்வளவு பெருமையோடு அவர் அணுகுவேன். அப்படிப்பட்ட கிரா சொன்னார், சுந்தரராமசாமியோட அந்த நம்ம கதை சொல்லியை புகழ்ந்து பேசி இருக்கிறார், நம்ம கதை சொல்லியில எடுத்து அதை போடலாமே என்று சொன்ன போது அவர் வேண்டாம் என்று சொன்னார். வேண்டாம் என்று. எனக்கு அது ரொம்ப புதிரா இருந்தது. ரொம்ப நண்பர், உங்க பத்திரிகை பற்றி ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர், அதுவும் சீரியஸ் லிட்ரேச்சர் சிறு பத்திரிகை வட்டாரத்தில் இருக்கிற பல எழுத்தாளர்கள் சுந்தரராமசாமியை ரொம்பவும் மதிக்கக்கூடியவர்கள். அவர் சொல்லுவதை கூட போட வேண்டாம் என்று ஏன் சொல்லுகிறார்? நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று கேட்கவில்லை. அந்த வாதத்தில் இறங்கவில்லை. அவ்வளவு போட வேண்டாம் சொன்ன சரி என்று விட்டு விட்டேன். எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா எனக்கு அவர் மேல சுந்தரராமசாமி ரொம்ப மரியாதை உண்டு. ஆனா அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படியோ என்று நான் அதை அப்படி, அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு புதிராகவும் இருக்கிறது. அவருடைய அந்த பழக்க வழக்கத்தில் சில காய்ஸை நகர்த்துகிற சில சூட்சுமங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் ஒரு கிட்டத்தட்ட 96 ஆண்டு அனுபவம் மிக்கவர். எனவே அதை அப்படியே விட்டு விட்டு இப்படி கதை சொல்லி இதழ் 10 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது. பிறகு கரிசல் அறக்கட்டளை என்று ஒன்று தொடங்கி கரிசல் விருதும் கதை சொல்லி இதழோடு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த சிறு பத்திரிகைக்கு 5000 ரூபாய் கொடுப்பது என்று அதையும் பெரும்பாலும் நான் தான் அதை நடத்துவோம். கிராவினுடைய செப்டம்பர் 16 வருகிறது அல்லவா? செப்டம்பர் 16 பிறந்த நாள் அன்று கிரா வீட்டில் அந்த
லாஸ்பேட்டை குடியிருப்பின் மொட்டை மாடியில் ஒரு சிறு நிகழ்ச்சியாக அம்மாவும் மருமகள், மூத்த மருமகளோ அவர்களும் இட்லி போன்ற சின்ன சிற்றுண்டியோடு அந்த சிறு விழா நடக்கும். கிட்டத்தட்ட 22 பத்திரிகைகளுக்கு அவர் 5000 ரூபாய் பரிசு. கடைசியில் காக்கைச்சேரகினிலே கவிதாசரன் தொடங்கி தாமரை, செம்மலர் என்று பல பத்திரிகைகளுக்கு, எல்லாம் சிறு பத்திரிகைகளுக்கு தான். ஒரு 22 பத்திரிகைகளுக்கு 5000 என்று பரிசு கொடுத்து, அதை பரிசு, அந்த பத்திரிகை பற்றியும் அந்த பரிசு பெறுகின்ற ஆசிரியரை பற்றியும் பெரும்பாலும் என்னைத்தான் பேச வைப்பார். கிட்டத்தட்ட எல்லா பரிசளிப்பு விழாவிலையும் நான் அதை முன்னின்று நடக்கிறேன். இந்த செயல்பாடுகள் எல்லாமே அவர் எவ்வளவு மேல் பத்திரிகை தொடங்கினது மட்டுமல்லாமல் சிறு பத்திரிகைக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று பரிசும் கொடுத்தார். நிறைய பேர் அவருக்கு அவர் எடுத்து மதித்து பணம் கொடுத்து அனுப்புவார்கள். இளையராஜா கூட தங்கர்பச்சான் மூலம் அந்த சமயத்தில் ஒரு 30,000 ரூபாய் கொடுத்து அனுப்பியிருந்தார். பிறகு கிராவினுடைய 90 வயசை ஒட்டி கமலஹாசன் கூட வந்து 1,00,000 ரூபாய் கொடுத்து சென்றதெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்படி கதை சொல்லி இதழை நடத்தினதன் மூலமாக கிராவோடு நான் நெருக்கமாக பழகுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதுல இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். கிராவனுடைய தமிழ் தவறுகளோடு தான் அவர் எழுதுவார். அவர் 7ஆம் வகுப்பு தான் படித்தவர். எனவே பல எழுத்து பிழைகள் இருக்கும். இங்கே வந்த பிறகு பெரும்பாலும் அவர் எழுதுகிற எல்லா கதைகளையும் சரி, கட்டுரைகளையும் சரி, நான் திருத்தம் போட்டு தருவேன். அதை அவருடைய தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய சில அந்த இரண பக்கத்துல இச்சு போடுறது, இதெல்லாமே அதை விட்டுருவேன் அவருக்கு. அது அவருடைய டிகேசிடமிருந்து அவருடைய மொழியினுடைய ஒரு தனித்தன்மையோடு இருக்கட்டும் என்று அதை விட்டுடும். மற்றபடி பல ரன்னகரன் தன்னகர வேறுபாடுகள் எல்லாம் நான் திருத்தம் போடுவேன். ஆனால் கதை சொல்லி வந்தபோது தப்பில்லாமல் வர வேண்டும் என்று நிறைய கவனம் செலுத்தினார். பிழைகள் இல்லாமல் வர வேண்டும் என்று. மொழி பிழை இல்லாமல் கையாளப்பட வேண்டும். முதல் இதில் வந்தபோது நிறைய பிழைகள் வந்துருச்சு. காரணம், நான் திருத்தம் போட்டு கொடுத்ததை அதை அச்சடிக்க போகும்போது அவர்கள் திருத்தத்தை போடவில்லை. திருத்தம் போடாமல் அப்படியே அடித்து விட்டார். ஒரு பெரிய மடலை திருமுருகன் எழுதியிருந்தார். இங்கே தனித்தமிழ் நண்பர், இசைவாணர், இசை தெரிந்தவர், கடுமையாக எழுதியிருந்தார். பிறகு அவர் தனித்தமிழுக்கும் இவர் பேச்சு மொழி வழக்கை முதன்மைப்படுத்துவதற்கும் முரண்பாடு வந்தது. உங்க தமிழை இல்லை, வெறும் பேச்சு மொழியை, கொச்சை மொழியை கையாளுகிறீர்கள் என்றெல்லாம் திருமுருகன் மடல் எழுதியிருந்தார். நான் அந்த மடலை எடுத்துக்கொண்டு என்னுடைய முகவரிக்குத்தான் மடல், மதிப்பறை, புத்தகங்கள் எல்லாமே என்னுடைய முகவரிக்குத்தான் வரும். இந்த மடலை எடுத்துக்கொண்டு அவருடைய வாசித்து காட்டினேன். இதை நாம் அடுத்த இதழில் போட வேண்டுமா என்று கேட்டபோது, கட்டாயம் போடணும் பஞ்சு. அந்த மடலை, அவ்வளவு கடுமையான மடலை போட்டு அதற்கு பதிலும் எழுதினார். 2 பேருக்கும் நிறைய வாக்குவாதம் நடந்தது. அதை கூட இப்பொழுது சிலம்பு செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில், இப்ப சமீபத்தில் எழுதின புத்தகத்தில் அந்த முரண்பாட்டை குறித்து கட்டுரை ஒன்று எழுதி வெளியிட்டிருக்கிறார். நான் இது எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், அவர் திறனாய்வுகளையும் விமர்சனங்களையும்
எதிர்கொள்ளக்கூடிய திராணி மிக்கவராக இருந்தார். பிறகு இருவரும், திருமுருகனும் அவர்களும் சந்திக்கும் பொழுதுதான் தெரிந்தது, திருமுருகன் இசைக்கலைஞர், இசை தெரிந்தவர், சங்கீதம் தெரிந்தவர், கர்நாடகன் சங்கீதம் தெரிந்தவர் என்று கொண்ட உடனே இசைக்காகவே தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவழித்த நம்முடைய கீரா அவர்களும் அவர் மேல் பெரிய பிரமிப்பு ஏற்பட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களாகிவிட்டார். அந்த லாஸ்பேட்டை மேட்டுக்கு அந்த காலத்தில் திருமுருகன் அவர்கள் மிதிவண்டி மிதித்துக் கொண்டு கீராவை பார்க்க வீட்டுக்கு வர தொடங்கி விட்டார். அப்படி என்றாலும் பாருங்களேன், முழுக்க இசையை பற்றி பேசுவதற்கு அவர்கள் நண்பர்களாகிவிட்டார். ஒரு தனித்தமிழ் நண்பரும் ஒரு பேச்சு மொழியை மேலெடுத்த நம்முடைய கீரா அவர்களும் நண்பர்களாக பழகினதை பார்க்கும்போது கீரா மனிதர்களை எவ்வளவு மேன்மையானவர்களாக மதித்தார், மேன்மை மிக்கவர்களாக மதித்தார் என்பதற்கு இது ஒரு சான்று. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய நிகழ்ச்சிகள். நேரம் இன்னும் ஒன்று மட்டும் கீரா இங்கே புதுச்சேரியில் செய்த மற்றொன்று, அவர் தாப்பு என்று ஒரு இதை தொடங்கினார். ஏதாவது அவரு நம்ம பூமணி சொன்ன மாதிரி அவர் ஒரு குப்பைக்கோழி மாதிரி எதையாவது கிண்டி கிளறி கொண்டே இருப்பார். கீரா அப்படிப்பட்டவர் தான். அவரால் ஒரு நிமிடம் சும்மா இருக்க முடியாது. எனவே தன்னளவில் கையை பிடிக்காம செலவு மேலேறி போய்விடாமல் தாப்பு என்று ஒன்றை நடத்தினார். தாப்பு என்றால் பறந்து செல்லக்கூடிய பறவைகள் ஒரு இடத்தில் தங்கி செல்லக்கூடிய இடத்துக்கு பேரு. கண்டம் விட்டு கண்டம் தாவி பறக்கக்கூடிய பறவைகள் ஒரு இடத்தில் தங்கி பறக்கிற இடத்து அவருக்கு இருக்கிறதான் அந்த எங்களுக்கு அர்த்தம் சொன்னார். தாப்பு என்றால் அதான் பொருள் பஞ்சு. மனிதர்களும் இப்படி பறந்து கொண்டு அலைகிறவர்கள் தான். அதனால் இந்த இடத்துல நம்ம தங்கி இருக்கிறோம், இப்பொழுது புதுச்சேரியில் தங்கி இருக்கிறோம். எனவே அதை தாப்பு என்றும், ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இங்க லாஸ்பேட்டையில் இருக்கக்கூடிய நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளிக்கூடத்தில், அதுக்கு முன்னால் வெறும் மணலா இருக்கும். நாவலர் நெடுஞ்செழியன் முன்னால் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் நல்ல மணல். அப்பொழுது சுற்றுச்சுவர் எல்லாம் கிடையாது, காம்பவுண்டு சொல்லக்கூடிய சுற்றுச்சுவர் எல்லாமே கிடையாது. இது அப்பொழுது வளர்கின்ற ஒரு நகரமாக இருந்தது, ஒரு கிராமம் தான் இது லாஸ்பேட்டை. எனவே அந்த மணலில் உட்கார்ந்து கொண்டு யாருனாலும் வரலாம், எதை பத்தியும் பேசலாம். அங்க தலைவர் பேச்சாளர் என்பதெல்லாம் கிடையாது. 6 மணிக்கு நிலா வானத்தை தோன்றின உடனே கீரா அம்மாவும் வந்து விடுவார்கள். பிறகு ஹேமாவதினு ஒரு ஆசிரியர், அந்த டீச்சர் வந்துருவாங்க. 2 பெண்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. சிலர் தங்கப்பா மனைவி கூட வந்திருக்காங்க. இப்படி அந்த தாப்பு நிகழ்ச்சியை நடத்துவோம். கடலூர்ல இருந்து, விழுப்புரத்துல இருந்தெல்லாம் கீராவினுடைய ரசிகர்கள், வாசகர்கள் வந்து சென்று சொல்வதை பார்த்திருக்கிறோம். 6 மணி இருந்தா 8:30 9 மணி வரை கூட சில நாள் நடக்கும். யாரும் எதை பத்தியும் பேசலாம், ஒரு கலந்துரையாடல் தான். கீரா பெரும்பாலும் அவருடைய அனுபவங்களை சொல்லுவார். வருகிறவர்கள் எல்லாம் கீராவை பேச வச்சு பார்க்க வேண்டும். அவருக்கு உள்ளே இருந்து என்ன கிளம்பி வருகிறது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட சூழலில் தான் பல குறிப்பிட்ட சிந்தனைகள் கிளம்பி வெடிக்கும். கீரா அப்படி பல நேரங்களில் புதிய புதிய தகவல்களை, அதிசயமான தகவல்கள் எல்லாம் அந்த தாப்பு நிகழ்ச்சியில் பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப நாள் நடத்தி கொண்டிருந்தோம். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் அதுக்கு அங்க கல்வித்துறையில் பணியாற்றிய எங்க நண்பர், என்னுடைய மாணவர் அமிர்த கணேசன், அந்த கல்லூரி அந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியரிடம் மட்டும் ஒரு தகவலை மட்டும் சொல்லிவிட்டார். அதோடு தான் அந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தோம்.
பிறகு அது ஒரு காவல்காரர் என்று யாரோ ஒருத்தரை போட்டு அவருக்கு நாங்கள் இப்படி நிகழ்த்துவது பௌர்ணமி தோறும் நிகழ்த்துவது அவருக்கு பிடிக்கவில்லை. அவருடைய சுதந்திரத்தில் ஏதோ குறுக்கிடுவது மாதிரி ஏதோ ஒரு தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். உடனே கீரா சொல்லி, போதும் பஞ்சு, நடத்தினது போதும், இனிமே அதுக்கு மேல போய் அவங்க கிட்ட மோத வேண்டாம் என்று அந்த தாப்பு நிகழ்ச்சியும் இடையிலே முடிந்து விட்டது. இப்படி கீராவோடு நெருக்கமாக பழகுவதற்கான பல சூழல்களை கீராவே எனக்கு உருவாக்கி கொடுத்தார். நான் அவர் வாழ்ந்த அந்த 30 ஆண்டுகளிலேயும் புதுச்சேரியில் பெரும் எழுத்தாளர்கள் எல்லாம் இங்கே தங்கியிருக்கிறார்கள். மனோஜ் தாஸ், அரங்கநாதன், நம்ம டில்லி பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரவீந்திரன் இங்க புதுச்சேரியில் தான் இருக்கிறார்கள். இன்னும் பல பேர் வாயில எனக்கு வரல. ஆனா யாரு கூட நான் பழகுவதற்கான நேரம் எனக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே கீராவுடைய என்னுடைய நேரங்கள் எல்லாம் அப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு பழக்கம். சும்மா ஏதோ நேரத்தை வீணாக்கிறோம் என்பதல்ல, நேரத்தை பொன்னாக்குகிறோம் என்று நாம உணரும்படியாக கீராவினுடைய பழக்கம் இருக்கும். இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். எனக்கு குறிப்பிட்ட நேரம் முடிய போகுது, அரை மணி நேரம் ஆக போகிறது. சாகித்ய அகாடமியில் நான் பொதுக்குழு உறுப்பினராக ஆனதற்கும் கீரா தான் காரணம். எனக்கு இந்த மாதிரி எதுவுமே அரசு சம்பந்தப்பட்ட எதுலையுமே எனக்கு நான் ஆர்வம் கொள்ள மாட்டேன். சாகித்ய அகாடமியில் ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு உறுப்பினர், அங்கே பொதுக்குழு உறுப்பினர் உண்டு. தமிழ்நாடு அரசுக்கு, கேரளா அரசுக்கு எல்லாம். ஆனா புதுச்சேரி அரசுக்கு ஏன் இல்லை என்ற வினாவை இங்க வந்தப்ப அவர் எழுப்பி அதற்கான வேலைகளை செஞ்சு அங்க இருந்த தமிழன்பன் போன்ற பொதுக்குழு உறுப்பினர்களாக இருந்தவர்களிடம் பேசி புதுச்சேரி அரசுக்கும் ஒரு உறுப்பினரை உருவாக்கி, பொதுக்குழு உறுப்பினர் கிட்டத்தட்ட 80 பேர் இருப்பாங்க. சாகித்ய அகாடமியினுடைய பொதுக்குழு உறுப்பினர். அதுல ஒருவராக முதல் உறுப்பினராக கீரா தான் போய் சேர்ந்தார். 5 ஆண்டுகள் பொதுக்குழு உறுப்பினராக அவர் பணியாற்றினார். சாகித்ய அகாடமி பணியாற்றினார். பெரும்பாலும் அப்பொழுது அவருக்கு நிறைய புத்தகங்கள் நிறைய வரும். சில நேரங்களில் ஜூரியாக இருந்திருக்கிறார். அந்த புத்தகங்கள் எல்லாம் வாசித்து நான் தான் அந்த புத்தகங்களுக்கு எந்த புத்தகத்தை கொடுக்கலாம் முகமது மீரானுக்கு கொடுத்த போது கீரா இருந்ததுனாலதான் அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைச்சது. பயங்கர போட்டி அப்பொழுது. அமைச்சர் சிதம்பரத்தோட மாமியாரோடு கவிதை தொகுப்பெல்லாம் வந்திருந்தது. அதோடு போட்டி. கீரா ஒரே அடியா அடித்து அவருக்கு மீரானுக்கு வாங்கி கொடுத்தார். இப்படி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் கொடுக்க வேண்டும் மீரானுக்கு என்று 10-15 பாயிண்ட் எழுதி கொடுங்க பஞ்சு, அதை வைத்து ஆர்கியூ பண்ணி வாங்கி கொடுங்க. இப்படி நிச்சயத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவர். அப்படி அவர் 5 ஆண்டு முடித்த பிறகு அடுத்தது யாரு என்று வரும் பொழுது அவர் தான் சொன்னார், பஞ்சு நீங்க அப்ளை பண்ணுங்க. நான் எங்க போய் அப்ளை பண்றது, என்ன யாரு இங்க புதுச்சேரியில யாரு அரசியல்வாதிகளே யாருமே எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த கலை பண்பாட்டுத்துறையில தான் 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணணும். அதுல ஒருத்தரை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. டெல்லியில கலை பண்பாட்டுத்துறை ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். இங்க இருந்து 3 பேரை அனுப்பணும். நான் போய் யாரை போய் பாக்குறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு தான் சொல்றேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க முதல்ல போய் அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க. அந்த அந்த 3 பேர்ல ஒருத்தரை நீ வேணும்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வாங்க, நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி அவர் தான் போய் என்னுடைய பேரை, அந்த 3 பேர்ல என்னுடைய பேரை அனுப்புறதுக்கு நம்முடைய அமைச்சர் லட்சுமி நாராயணன் மூலமாக என் பேரை அங்க அனுப்ப வைத்தார் டெல்லிக்கு. 3 பேர்ல ஒருத்தர் தேர்ந்தெடுக்க. அப்ப பிரபஞ்சம் கூட அந்த 3 பேர்ல ஒருத்தர் இருந்தார். பிரபஞ்சம், தமிழமல்ல, நானு. அந்த 3 பேரும் அங்க போய் டெல்லிக்கு போன பிறகு அந்த 5 ஆண்டு இருந்து விட்டு வெளியே வருகிறவர்கள் இந்த 3 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தேர்ந்தெடுக்கிற வேலையையும்
கிரா கவனித்துக் கொண்டார். இப்படித்தான் நான் சாகித்ய அகாடமிக்குள் பொதுக்குழு உறுப்பினராக மாறினேன். இதுக்கும் கிராவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கும் கிரா தான் காரணம். அப்படி என் மேல ரொம்ப அன்பும் பாசமும் மிக்கவர் கிரா. அவருடைய பேரில் இன்றைக்கு 5 லட்சம் பரிசு சக்தி மசாலா குழுமம் பரிசு கொடுக்கிறது. இங்கே இளவேணியில் அவருடைய பேரில் அறக்கட்டளை நிறுவி இருக்கிறார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில். இப்பொழுது கடையிலைக்கு பெருமடத்தினர் இப்பொழுது இந்த மாதிரியான அவர் கதைகளை வாசித்து தமிழ் அறிந்த உலகத்திற்கு அவர் கதைகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட எனக்கு பிரியமான என்னுடைய கிராவுக்கு கிடைக்கிற இந்த மரியாதைகள் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. இன்னும் நான் கிராவுக்கு சாகித்ய அகாடமிக்காக இந்த இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையை நான் எழுதும்போது நான் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் மட்டும்தான் அதை எழுதினேன். இன்னும் இந்த 30 ஆண்டு பழக்கத்தை வைத்துக் கொண்டு நான் இன்னும் கிராவை இன்னும் ஒரு தத்துவார்த்த தளத்தில் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆசையோடுதான் நான் இன்னும் கிராவை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், படித்துக் கொண்டிருக்கிறேன், கிராவோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய கலையிலக்கிய பெருமன்ற தோழர்களுக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஆய்வியலின் அடித்தளமே பேராசிரியர் பெருமகனே, வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களை இன்னும் எப்படி சொல்றது, ஒரு 3 மணி நேரம் உரை மாதிரி வச்சுட்டு உங்களை பேச சொன்னோம்னா நிறைய தரவுகள் எங்களை, என்ன நான் உட்கார்ந்து நீங்க சொல்லும் போதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். நான் அந்த அளவுக்கு நிறைய குறிப்புகளை நீங்கள் உணர்த்திருக்கிறீர்கள். அதற்காக வாழ்த்துக்கள். காலத்தினுடைய அருமை கருதி தோழர் அருமை நண்பர் சொப்பமேளா அவர்கள் உங்களுடைய கதை, கீரா ஐயாவுடைய கதையை தொடரலாம். கதை தலைப்பு என்ன? அவ தொழிலாளர்கள். அவ தொழிலாளர்கள். நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகின்ற இணையவழி நிகழ்விலே கலந்து கொள்வது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிலும் குறிப்பாக ஐயா கீரா அவர்களோடு வாழ்ந்த இன்னொரு நபரினுடைய அனுபவத்திற்கு அடுத்தபடியாக பேசுவது என்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. இந்த வாய்ப்பினை நல்கிய பேராசிரியர் கருமுருகன் மற்றும் பொதுச் செயலாளர் அறம் உள்ளிட்ட அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்திருக்கிறேன். பொதுவாக இப்ப அவர் ஐயா பேசி முடிச்சதுக்கு பின்னாடி என்ன தோணுச்சுன்னா, அவர் பேசுனதை பத்தி பேசுறதா அல்லது கதையை பத்தி பேசுறதா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு குழப்பமான மனநிலைக்கு நான் வந்துட்டேன். காரணம், அவருடைய அந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தினுடைய பகிர்வு என்பது கீராவின் கதைகளை விட கீராவை பற்றிய கதைகளே சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, அதுல ஒரு வார்த்தை சொன்னார், தாப்பு என்கிற சொல் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. நான் தலைப்புக்கு வந்து விடுகிறேன் நேரம் கருதி. இருந்தாலும் அந்த சொல் எனக்கு உணர்த்திய வார்த்தை, இப்ப சமீப காலமாக அல்லது இன்னும் ஒரு 10, 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாப்பு என்கிற சொல்லை இப்போது மாணவர்கள் டாப்பு என்று சொல்கிறார்களோ என்று தோன்றுகிறது. காரணம், இந்த கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் கல்லூரி முடிந்து மாலை நேரத்துல எங்காவது ஒரு இடத்துல கூடி அங்கிருந்து கலைந்து செல்வது அல்லது எங்காவது ஒரு இடங்களுக்கு செல்வது என்பது இருக்கும். அந்த ஏதாவது ஒரு டீ கடையா இருக்கும், அல்லது வந்து ஏதாவது ஒரு புத்தக கடையா இருக்கும், அல்லது ஒரு வீடியோ கடையா இருக்கும். அந்த இடத்துக்கு எல்லா மாணவர்களும் வருவாங்க, மாலை நேரத்துல இருப்பாங்க, பேசுவாங்க, ஒரு 8, 9 மணி வரைக்கும் இருந்துட்டு போவாங்க. அதிலும் குறிப்பாக கல்லூரிகளிலே தேர்தல் நடக்கின்ற கல்லூரிகளிலே இந்த மாணவர்கள் இங்கு ஒன்றாக அமர்ந்து வெளியே செல்வது வழக்கம். ஒருவேளை இந்த சொல் அங்கிருந்து வந்திருக்குமோ என்கிற ஐயத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஐயா அவர்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கதை சொல்லிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை கொடுத்து கதை சொன்னதற்கு பின்னால் இந்த அனுபவத்தையும் அந்த கதை உருவான விதத்தையும் பற்றி அந்த
நண்பர் சொல்லுகிற பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய என்ன சொல்றது ஆவல் என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த கதையை படித்து முடித்தவுடன் எனக்கு வந்தது ஒரு யோசனை தான், ஒரு எண்ணம் தோன்றியது. அவ தொழிலாளர்கள் என்கிற இந்த தலைப்பை படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய மகன் வந்து கேட்கிறாரு, எப்பா தொழிலாளர்னு பார்த்திருக்கிறேன், இது என்ன அவ தொழிலாளர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கும் அந்த கதையை படிச்சோன்னே ஒரு யோசனை தோணுச்சு. என்ன தொழிலாளர்னு இருக்கு, அவ தொழிலாளர்னா யார லட்சணம் இருக்கு, அவலட்சணம் இருக்கு. அப்ப தொழிலாளர் என்கிறவருக்கு அவலட்சணமான தொழிலாளரை பத்தி சொல்ல வராரா, அல்லது இந்த தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மனநிலையை பற்றி சொல்ல வருகிறாரா என்கிற கேள்வியோட தான் இந்த கதையை படிச்சேன். படிச்சு முடிச்சதற்கு பின்னால் ஒரு விஷயம் தோன்றியது. என்னவென்றால், ஒரு படைப்பாளன் தான் கண்ட காட்சியை எப்படி அல்லது தனக்கு ஏற்படுத்திய மனவழியை ஒரு படைப்பின் வழியாக ஒரு வாசகனுக்கு எப்படி கடத்த முடியும், அதை சுவைபட எப்படி சொல்ல முடியும் என்பதையும், தான் என்ன கருத்தை நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன் ஒருத்தரை பத்தி அப்படிங்கிறத சொல்றதுக்கு இந்த கதையை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் என்பதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக நான் பார்க்கிறேன். படைப்பாளர்கள் நிறைய படைப்பாளர்களுடைய கதைகளை, கவிதைகளை, நாவல்களை வாசிக்கிற பொழுது ஒரு படைப்பாளனுடைய படைப்பு மனம் செய்கிற வேலை என்னவென்றால், ஒரு வாசகனுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படிங்கிறத கடத்துறதோட மட்டும் இல்லாம, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வெளிக்கொணர்கிற அல்லது ஊக்குவிக்கிற ஒரு செயலை ஒரு கதை செய்யுமே ஆனால், அந்த கதை தான், அந்த படைப்பு தான் உண்மையான படைப்பாக இருக்கிறது. ஒரு படைப்பு வாசகனுக்கோடு கடத்தி அவனோட நின்றக்கூடாது. அதை பற்றி சிலாகிக்கிற அளவுக்கு அல்லது வாசகனை கட்டி போட்டதை போல மற்றவர்களுக்கு அவன் சொல்ல விரும்புகிற கருத்தை சொல்லுவதற்கு அந்த கதை ஏதுவாக இருக்கிறது. எட சேவலுக்கு தயாராகி கொண்டிருக்கிற போக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பாட்டி ஒரு பேருந்து நிலையத்திலே அவள் போய் கெஞ்சுகிற இடம் யார்கிட்ட போய் பாக்குறான்னா, அந்த வண்டி ஓட்டுநரையும் நடத்துனர்களிடமும் போய் நான் எட சேவலுக்கு போகணும், எனக்கு எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிக்கிற அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை, பேருந்து நிலைய காட்சிகளை தன்னுடைய பாணியில, தன்னுடைய கரிசல் நிலத்திற்கான மொழியில சொல்லி இருக்கிற ஹீராவை எப்படி புகழ்வது என்று தெரியவில்லை. அந்த பாட்டியினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, அந்த பாட்டி ஏன் அவசரப்படுறா, ஏன் பேருந்து நிலையத்திலிருந்து எடசேவலுக்கு போறாங்க, அந்த எடசேவல் என்பது எங்கே இருக்கிறது என்றால் திருநெல்வேலிக்கு போகிற வழியில் இருக்கிற இடம். அந்த இடத்திற்கு பேருந்து நிலையம் கிளம்புகிறது, அந்த இடத்தை அவர் குறிப்பிடல. அந்த பேருந்து நிலையத்திலிருந்து 2 ஊர்களுக்கு பேருந்து அதே தடத்தில் நகர்கிறது. ஒன்று சங்கரன் கோவில், இன்னொன்று திருநெல்வேலி. இது 2ம் அந்த வழியா போய் அங்குதான், அங்கிருந்து அந்த வழியாக போகணும். அந்த போகிற வழியில எடசேவல் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு பாட்டி போகணும். ஏன் போகணும், அத கிளைமேக்ஸ்ல சொல்றேன். ஆனால் அந்த பாட்டி கிட்ட கதை சொல்றதுக்கு, அந்த பாட்டி போக வேண்டிய கதைக்குள்ள தன்னுடைய இந்த தொழிலாளர்கள் பற்றிய மனநிலையை வைத்திருக்கிறார். பொதுவாக தொழிலாளரை நேசிக்கிற இடதுசாரி அமைப்புகளை சார்ந்தவர்களாக இருக்கிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். தொழிலாளர்களினுடைய அவல நிலையை பற்றி பேசுகிற, தொழிலாளர்களினுடைய இன்னல்களை அரசாங்கத்திடமோ அல்லது முதலாளி வர்க்கத்திடமோ இருந்து அவர்கள் அடிமைப்பட்டிருக்கக்கூடியவைகளை சொல்லுகிற கதைகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த கதை ஒரு தொழிலாளன் சக தொழிலாளன் எப்படி மற்றவர்களிடம் நடந்து கொள்கிறார்கள். அப்படியானால் சில தொழில்களுக்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது. மருத்துவரிடம் செல்லுகிற பொழுது மருத்துவர் அன்பாக பேசி அவரிடம் இருக்கிற அந்த சூழலுக்கு தகுந்தாற்போல் பேசி நோய்மை பற்றியே அந்த நோயை குணப்படுத்துகிற முறையை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அல்லது அந்த எந்த தொழிலுக்கு என்ன மாதிரியான அணுகுமுறை வேண்டும் என்பதை சொல்லுகிற விதமாக இதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஒரு செவிலியராக இருப்பவர் கனிவாக பேச வேண்டி இருக்கிறது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கம்பீரமாக ஆட்சி நடத்துகிற பொழுது கடினமான இடங்களில்
நேர்மையாகவும் கரெக்டாகவும், எந்த இடத்தில் இலகுவாக போக வேண்டுமோ அந்த இடத்தில் இலகுவாகவும் பேச வேண்டி இருக்கிறது. அதே சமயத்துல மற்ற தொழில்களை செய்பவர்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்கள்? பெரும்பாலும் நடத்துனர்கள் என்பவர்களை பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளில் இருக்கக்கூடிய நடத்துனர்களை நாம் பார்க்கிறோம். நடத்துனர்களில் பல ரகங்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நடத்துனர்களும் இந்த ஓட்டுநர்களும் பேருந்து நிலையத்தில் இருக்கிற மனவளர்ச்சி குன்றியவரை ஒரு பையனை அடித்து விளையாடுகிற காட்சி அவருடைய மனதுக்குள் அவர் பார்க்கிறாரு. பார்த்தோன்னே அந்த மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். இதை ஒரு கதையாக வச்சிருக்கணும். அந்த அடிச்சு விளையாடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் தொழிலாளர்கள், உங்கள் மீது மரியாதை இருக்கிறது. ரஷ்யாவிலே தொழிலாளர்கள் ஆட்சியையே நடத்தக்கூடிய அளவிற்கு அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம நாட்டினுடைய இந்த தொழிலாளர்கள் எதை சொல்லுகிறார் என்றால், அவர்களுக்குரிய பணியை அவர்கள் செய்கிற விதத்தை அவர் சுட்டிக்காட்டு. ஒரு பேருந்து ஓட்டுநர் வேகமாக பேருந்து ஓட்டுறார். சங்கரன் கோவிலுக்கும் திருநெல்வேலிக்கும் போகிற பேருந்து இடையே போட்டி இருக்கிறது. இந்த 2 பேரும் வண்டி எடுத்துட்டு வேகமா போறாங்க. ஆனால் அப்படி போறதுனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை வாசகனுக்கு யூகிக்க விட்டுவிட்டு, இந்த மனநலம் குன்றிய ஊமையான அந்த குழந்தையை இவர்கள் அடித்து கேலி செய்தும் அல்லது அவன் பேசுகிற கெட்ட வார்த்தைகளை இவர்கள் ரசித்தும் விளையாடுவது என்பது, துன்புறுத்தி ஒருவனை இன்பம் காணுவது என்பது எந்த அளவிற்கு மோசமானது என்பதை தன்னுடைய கதையின் வாயிலாக சுட்டி காட்டுகிறார். அடிச்சு விளையாடுறாங்க, அவரை பூரா பேரை அடிச்சு விளையாடுறாங்க. இந்த பாட்டி என்ன பண்றா, எப்படியாவது போய் இந்த ஊருக்கு போகணும், இடசேவலுக்கு போகணுமேன்னு கேட்கிறா. அங்க ஒருத்தர் நல்லா மைனர் ஜிப்பா போட்டுக்கிட்டு, சல்லடையான ஜிப்பா போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் இப்படி நோட்டம் பார்த்துட்டு டைம் கீப்பர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அவன் என்ன பண்றாருன்னா, இளம் பெண்கள் இல்லையே, இந்த பாட்டிக்கு என்ன பதில் சொல்றதுங்கிற மாதிரி சொல்லி அந்த பாட்டியை கேலி செய்கிற அந்த முறையை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த தொழிலாளர்கள்ல டைம் கீப்பர்ல ஆரம்பிச்சு நடத்துனர்ல இருந்து ஓட்டுநர் வரைக்கும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் சாடுகிறார். அப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். நான் நடத்துனர் என்பவர் அன்பாக பேசக்கூடிய, வாருங்கள் உட்காருங்க அப்படிங்கிற பயிற்சி கொடுக்கப்பட்டிருப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நடத்துனருக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் இருக்கு, அடுத்தடுத்து எழுதிக்கிட்டே போகணும். அடுத்து ஒரு ஸ்டாப்ல இருந்து ஏறி அடுத்த ஸ்டாப் இறங்குறதுக்குள்ள அவர் எழுதியிருக்கணும், டிக்கெட் கொடுத்திருக்கணும், எல்லாரையும் கட்டுப்படுத்தி இருக்கணுங்கிற நிலையும் இருக்கு. அதே சமயத்துல நடத்துனர் என்பவர் மற்றவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கேள்விப்பட்டிருக்கோம். காரணம், என்னுடைய சித்தப்பா போக்குவரத்து தொழிலாளியாக இருந்தார். அதனால் அவர் பற்றிய அந்த செய்திகள் எனக்கு வந்திருக்கிறது. 2வது, போக்குவரத்து தொழிலாளி என்கிற ஒரு புத்தகமும் வந்து கொண்டிருந்தது. அதையும் நான் வாசித்திருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பிரச்சனையும் பற்றி உள்வாங்கி கொண்டிருக்கிறேன். அந்த பிரச்சனைகளை பற்றிய செய்திகளையும் உள்வாங்கி இருக்கு. ஆனால் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியில தொழிலாளர்களுடைய எந்த ஒரு செயலையும், இன்னைக்கு இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற தொழிலாளர்கள், ஒவ்வொரு திருவிழா காலங்களிலும் தொழிலாளர்கள் இரவு பகல் பாராம நேரம் கிடைக்காம ஓட்டி அந்த சம்பாரிச்சு கொடுக்கிறது அல்லது இந்த மக்களுடைய தேவையை நிறைவு செய்வது என்பது இந்த தொழிலாளர்களுடைய கடமையாக இருந்திருக்கு. அந்த தொழிலாளர்களையும் பார்த்து, குறிப்பாக இப்போது இந்த வேளாங்கண்ணி, பழனி, திருப்பதி போன்ற இடங்களுக்கெல்லாம் மக்கள் கூட்டமா போகிற பொழுது விடிய விடிய வண்டி ஓட்டிட்டு 2 மணி நேரம் ரெஸ்ட் கூட இல்லாம வண்டி எடுத்து ஓட்டிட்டு போய் போற வழியில ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப வண்டி எடுத்துட்டு போய் அத்தனை உயிரையும் பாதுகாக்கிற அந்த தொழிலாளர்களையும் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த தொழிலாளர்களுக்கு மத்தியில இப்படி பயணிகளிடம் கனிவற்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடிய இந்த தொழிலாளர்களை பற்றி இவர் குறிப்பிடுகிறார். அதுலயும் அந்த சங்கரன் கோயில்ல இருந்தும் திருநெல்வேலியிலேக்கும் போற அந்த வண்டி, கிளம்புகிற வண்டியில போட்டி போட்டுட்டு போறாங்க. இந்த இடசேவலுக்கு எப்படியாவது போவாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடசேவலை தாண்டி இந்த 2 வண்டி வேகமா போகுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மயானத்துல நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த இடசேவல் பக்கத்துல அந்த வண்டி நிக்குமா நிக்காதான்னு ஒரு ஏக்க பார்வையோட பாக்குறாங்க. அந்த வண்டி நிக்கல, வேகமாக கிளம்பி போயிருச்சு. கிளம்பி போன அந்த வண்டிக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த பஸ்லயாவது அந்த கிளவி வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தேன். இந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலே அந்த பாட்டி, அவ வராம போயிட்டா. அவளுக்கு இந்த கடைசியா இந்த பையனுக்கு ஒரு வாக்கரிசி போடுறதுக்கு கூட இந்த கிழவிக்கு கொடுத்து வைக்கல பாரு அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த கிழவியினுடைய
மகனை, பேரனை தகனம் செய்கிற காட்சியை அவர் சொல்லுகிறார். இது முடிஞ்சு ஒரு 50 ஆண்டுகள் கழித்து அதே பேருந்து நிலையம் சொர்க்க பூமியாக இருக்கிறது. நடத்துனர்கள் கனிவாக பேசுகிறார்கள். ஒரு உடல்நிலை சரியில்லாத குழந்தையை வைத்திருக்கிற தாய்க்கு அருகில் சென்று நடத்துனர், காத்தடிக்குதுமா, ஜன்னலை சாத்திக்க என்று சொல்லுகிறார்கள் என்று அந்த கதையை நிறைவு செய்கிறார். அப்ப இந்த கதை எதை நிகழ்த்துகிறது, எதை சொல்லுகிறது என்றால், தொழிலாளர்கள் என்பவர்கள் எல்லா நிலையிலும் இருக்கிறார்கள். இந்த தொழிலாளர்களுக்கான உண்மை தன்மையை உணர்த்த வேண்டியது இருக்கிறது. ஒரு தொழிலாளர்கள் என்பவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? வேலை செய்கின்ற இடத்தில் வேலையில் கவனம் உள்ளவராக இருக்கணும். ஒரு தொழிலாளர் என்பவர் கனிவுடன் நடந்து கொள்பவராக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை வைக்கிறார். இவற்றையெல்லாம் இவர்கள் செய்ய வேண்டும். அது மகிழ்வுந்து போல மெதுவாக போகணும். 2 பேரும் வண்டியை போட்டி போட்டுட்டு போகாம ஒரு பயணம் என்பது பாதுகாப்பானதாக, சுகமானதாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய கதையின் வாயிலாக கீரா அவர்கள் சொல்லியிருக்கிறார். 100 ஆண்டு கண்ட ஆளுமை, தமிழக அரசு மரியாதை செய்து அவரை புதைத்த இருக்கிற அந்த தருணத்தையும், அவரை பற்றிய இவரை போன்ற நண்பர்கள் சொல்லுகிற இந்த அனுபவங்களையும் கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கும் நாங்கள் ஒரு அமைப்பின் சார்பாக கடலூருக்கு சென்று அங்கிருந்து நண்பர் கவிஞர்கள் எல்லாம் அவரை அழைத்து எங்களை பார்க்க செல்வதாக, நாங்கள் எல்லாம் கீராவை பார்க்க செல்வதாக இருந்தது. ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் என்னுடைய 2 நண்பர்கள் மட்டும் போய் அவரை பார்த்து சந்தித்து வந்தார்கள். ஆனால் கூடியவர்களே 99 வரை இருந்த இந்த கீராவை சந்திக்க முடியாமல் போன வாய்ப்பை இந்த கதையின் வாயிலாக அவரை நான் சந்தித்திருக்கிறேன். இது மட்டுமல்ல, அவர் எழுதிய நிறைய கதைகளை பேசியிருக்கிறோம், படித்திருக்கிறோம். இப்படி ஒரு வாய்ப்பை தந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இலக்கிய குழுவிற்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா அறம் அவர்களுக்கும், எனது அருமை நண்பர் கருமுருகன் அவர்கள், அவர் எப்பயுமே ஆன்லைன்ல பேசுறதை விட ஆஃப்லைன்ல நிறைய பேசுறாரு, இன்னும் நல்லாவே பேசுறாரு. ஆகவே தோழர் கருமுருகன் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் இந்த சொக்கமேளாவினுடைய கதை அனுபவத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம். நன்றி தோழமே. இது சொக்கமேளா இல்ல, கதை மேளா. ரொம்ப அருமை, ரொம்ப நல்லா இருந்தது. காலத்தினுடைய அருமை கருதி கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா. கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா. ஓகே, கேக்குது, பேசுங்க கவிஞரை, பேசுங்க. முகம் தெரியல கொஞ்சம். முகம் நீங்க தெரிஞ்ச முகம் தானே தமிழ்நாட்டுக்கு. உங்க மைக்கு கவிஞரே, இப்பதான் கேக்குது, இப்பதான் கேக்குது. ஒரு 30 ஆண்டுகளாக மிக அழகாக, மெதுவாக, நிதானமாக, அற்புதமாக நம்முடைய திசைகளை பற்றுமாறு மேலும் அணுகுமுறை அவருடைய தலைமை நேரடியாக அவருடைய இது அழகாக அந்த துறையை ஓரளவுக்கு பஞ்சாயத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஊரிலே வாதம் அதற்கு கதைகளையெல்லாம்
அவர் கதையை சொல்லுவார். குரல் விட்டு விட்டு வருது, கொஞ்சம் விட்டு 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 வருது. பிரேக்காது என்னன்னு தெரியல. இல்ல, அவங்க முடிக்கட்டும் தோழர், அவங்க முடிக்கட்டும். கேக்குதா? கேக்குது. மிக அருமையாக கதையை ரொம்ப அழகா பேருந்துல அந்த காலத்துல குண்டு வேலை செஞ்ச பேருந்து ஏஜென்ட்டுங்க அவங்களுடைய ஒரு தங்கமாக திருநாள் அவர்களுடைய அதுல பாட்டு பேரவை நாடு வந்து மாறி அவர்கள் வெளியில் ஏறவுடன் இருந்தாலும் அவ்வளவு பெருமிதமாக இருவேறு நிலைகளை அவருக்கு நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா பெராஜ்? நன்றா கேக்குது. சரி. தோழர் சொக்கமேளா அவர்கள் இந்த கதையை ரொம்ப அருமையாக சொன்னார். நல்ல குரல் வளம் அருமையாக சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அவப்பெயர் மோசமான பேரு, கெட்ட பேரு, அந்த மாதிரி. அத மாதிரி தான் அவர் தொழிலாளர்னு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த தொழிலாளர் மோசமாக நடந்து கொள்கிறார். பயணிகளிடம், அதாவது தனியா கவுண்டர்ல நின்று டிக்கெட் கொடுக்குற முறை அந்த காலத்துல இருந்தது. அது மக்களோட நெருங்கி பழக முடியல. அதனால அவங்க அப்படி ஒரு ஆதிக்கத்தனமா நடந்துகிட்டாங்கன்னு தெரியுது. ஆனா மக்களோட பேருந்துக்குள்ள வந்து டிக்கெட் போடும்போது ஜனநாயக மாதிரி ரொம்ப மக்களோடு நெருங்கி இது பண்றாங்க. அதனால மாற்றம் உண்டாகிறது. மாற்றம் என்பது மாறாத ஒன்று. அப்படி இருந்த தொழிலாளர் இன்னைக்கு இப்படி மாறிட்டாங்க. ஆனாலும் அந்த பாட்டி அந்த நிலைமை வந்து ரொம்ப அவல நிலைமை தான். போய் பேரனுக்கு வாய்க்கரிசி போட முடியலையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாப்ப கதைய. அருமையான கதை, நன்றாக இருந்தது. இந்த தாப்புங்கிறத மட்டும் ஒண்ணு சொல்லிட்டு போயிருந்தேன். பறவைகள் நெடும் பயணம் செல்லும் போது தவிக்கும் பறந்து தவிச்சு ஒரு இடத்துல தங்கி ஓய்வு எடுத்துட்டு போறதுக்காக
இருக்கிற இடம். கடலுக்கு நடுவிலே பாறைகள் இருக்கும். இல்லாத பட்சத்துல அதுக்கு அது அந்த தாப்புங்கிறத அது தானே உருவாக்கி கொள்ளும். ஒரு குச்சி எடுத்துட்டு போகும். கடலின் நடுவுல அலைகள்லாம் இருக்காது. அங்க போட்டு அதுல நின்று செல்லும். இதெல்லாம் ரொம்ப அருமையான சொல்லு. இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு இந்த விலைக்கு இருக்கிற இந்த கீராவும் நானும்ங்கிற இந்த ஐயா பஞ்சாங்கம் அவர்களுக்கு மிக்க நன்றியை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. நவநீத கிருஷ்ணன் தோழர். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இன்னைக்கு மிகச் சிறப்பான செய்திகளை நம்ம தோழர் பஞ்சாங்கம் கேட்டோம். அதே போல கதை சொல்லி கவிஞர் சொக்கமேளாவும் சொன்னாங்க. உண்மையிலேயே அவரு கதை சொல்றதை விட பின்னூட்டத்தை சேர்த்து சொல்லும் போது நமக்கு பின்னூட்டம் சொல்ல வாய்ப்பு இல்லாம செஞ்சுட்டாங்க. அதனால கதையிலுடைய சில நகைச்சுவையான பாத்திரம் கூட அவர் சொல்லாம விட்டாங்க. அந்த பஸ் டிரைவரை பத்தி சொல்லியிருப்பாரு. சூறாவளி சுப்பையா, புயல் பொண்ணையான்ட்டு ஏதோ அந்த கதையை சொல்லி ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாரு. அந்த மாதிரி காட்சிகள் சொல்றது. இது உண்மையிலேயே ஒரு 50 வருஷத்துக்கு இடையில நடந்த தொழிலாளர், 50 வருஷம் முன்னாள் தொழிலாளர் எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்கன்ட்டு அந்த கதையை அதை அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். அது தொழிலாளர் அந்த மாதிரி இல்லை, அந்த முதலாளி அந்த மாதிரி சொல்ல போய் தான் தொழிலாளர் அந்த மாதிரி தான் கரெக்டா திருநெல்வேலி தான் போடணும், சங்கரன் போடணும்னு சொல்லி இதெல்லாம் காட்சியில் படுத்தணும். இந்த 50 வருஷ இடைவேளையை பதிவு செய்த கீரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி தோழமையே. காலத்தினுடைய அருமை கருதி நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர். தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பஞ்சாங்கம் சார் வந்து அவருடைய நெருங்கி பழகிய அந்த இந்த நேரத்தில் கீரா என்ன முடிவு எடுத்தார், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி செஞ்சான்றதெல்லாம் நமக்கு ஒரு புதிதாக இருந்தது. இப்படியெல்லாம் கூட கீரா இப்படி செய்திருக்கிறாரா, புகழ்ந்து வர்றப்ப எதை இப்படி போட வேண்டாம்னு சொன்னது, விமர்சனம் வர்றப்ப போடுறது, இதெல்லாமே ஒரு அவருடைய ஆளுமையை இன்னும் நமக்கு மற்றொரு கோணத்தில் மிக வெளிச்சமாக காட்டுகின்றன. பேராசிரியர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. அது மாதிரியே சொக்கமேளா தோழர் இந்த கதையை மிக அருமையாக சொன்னாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து ரொம்ப குறைவு, ஆனாலும் மிக அருமையாக சொன்னாங்க. இதுல சில பழமொழிகள் எல்லாம் கேட்டிருப்பாரு. அதெல்லாம் ஒரு டீச்சர் கூட விளக்கம் கேட்டிருக்காங்க. யானை மேல போறோம் சுண்ணாம்புக்காரன்னா என்ன அப்படின்றது. அதுல கூட சில சமயம் யார் மேல கோவிக்கிறதுன்னு தெரியாம கோவிக்கிறது. பரிணாமனுடைய பாட்டுல கூட வரும், அடுத்த வேலை சோத்துக்கு இல்ல, அடகு வைக்க பண்டம் இல்ல, யாரு மேல கோவிக்கிற சொல்லலாமாடா. அந்த சமூக காரணங்கள் தெரியாதனாலதான் அந்த தொழிலாளர்களின் 2 தொழிலாளர்களை காட்டுறாரு. ஒருத்தர் வந்து எப்படி இருக்காங்க, இன்னொருத்தர் எப்படி இருக்காங்க. அவங்க இந்த இன்னும் கூட அந்த நீங்க கழுகுமலை, அதுக்கடுத்து காக்கா குளம், காக்கா தோப்பு, குருவி குளம், நாலாட்டின் புது, இது எல்லாமே அந்த இன்வாய்ஸ் எழுதுறப்ப ஒரு ஜோக்கு போயிருப்பாரு. கீராவனுடைய ஒரு மிகப்பெரிய சோகத்தை சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு நகைச்சுவையை உள்ள வச்சுட்டு கொண்டு போவாரு. ஆனால் பஞ்சாங்கம் சார் சொன்ன மாதிரி மனிதாபிமானம் உள்ளுக்குள்ள அவருடைய எல்லா கதைகளுக்குள்ளும் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அது வந்து எந்த விதத்துலனாலும் சரி, சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான கதைகள்லாம் நமக்கு உதவுகிறது. இந்த கதை சொல்லிய கவிஞர் சொக்கமேளா அவர்களுக்கும் கீராவும் நானும் என தன்னுடைய அனுபவங்களை அரிதான அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்த பேராசிரியர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. நன்றி பொதுச் செயலாளர்களுக்கு. பதிவு பின்னோட்டம் பார்த்தலாம். யானையின் ரேவதி அம்மா, யானையின் மேல் போகும் சுண்ணாம்புக்காரன் விளக்கம் கொடுங்கள் தோழர்களே. கதை சொல்லி சொக்கமேளா சொற்ப நேரத்தில் கதை சொன்னார் அப்படின்னு ஒரு பதிவு படைச்சிருக்காங்க. உண்மை அதுதான். அந்த நேரம் மேலாண்மையை ஒரு நெறியாளர் என்கிற முறையில் நான் சரி செய்திருக்க வேண்டும். இந்த இடர்பாடு இனிமேல் வராமல் பார்த்துக் கொள்ளுவேன். ஏன்னா சொக்கமேளாவும் ஒரு கருத்து சொன்னாங்க, முன்னாடியே நீங்க கதையை சொல்லிட்டு கூட அடுத்து சொல்லலாமே அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம பொதுச் செயலாளர்களிடம் பேசி அதற்கான பரிகாரங்களை தேடிக்கொள்வோம். நன்றி தொடர்மே. அடுத்து மேரி தோழர். பஞ்சாங்கம் அவர்கள் உரை கேட்க விடாமல் இணையம் சதி செய்தது அவர் தொழிலாளி கதையை சொன்ன தோழருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அகிலன் தோழர். எழுத்து மேதை கீராவுடன் வாழ்ந்த அனுபவம் பற்றி ஐயா அவர்கள் நன்றாக கூறினார்கள். தோழர் சொக்கமேளா அவர்களுக்கு கதையை சிறப்பாக சொன்னார்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து
ரமணி தோழர், இலக்கிய விமர்சகர் பஞ்சாங்கம் அவர்கள் கீராவுடன் குறிப்பிடத்தக்க அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது கீரா எனும் மனிதனின் பெருந்தன்மையை விளக்குவதாக அமைந்தது. அவருக்கு மிக்க நன்றி. எழுத்தாளர் சொக்கமேளா பகுத்தொழிலாளர் கதையில் கீரா எவ்வளவு நுட்பமாக சமூக நட்புகளை கண்டு தனது கதையில் சித்தரித்துள்ளார் என்பதை சிறப்பாக எடுத்துள்ளார். வாழ்த்துக்கள். கணேசன் சார் தொகுத்தோழர் ஐயா பஞ்சாங்கம் அவர்கள் கீராவும் நானும் பற்றி சொன்ன செய்திகள் யாவும் பஞ்சாமிர்தமாக இனிக்க செய்ததற்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நாளைய மறுதினம் நாளைக்கு நினைக்கிறேன் பழனியில திருமுருக மாநாடு நடக்குது. அதை யாவுப்படுத்தி பஞ்சாமிர்தமாகவும் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் தோழமையே. சொக்கமேளத்தோட நிறைவா எதுவும் சொல்றீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி தோழர். இந்த குறிப்புகள் அனைத்துமே நான் குறித்து வச்சிருந்தேன் தோழர். நம்முடைய அறம் தோழர் சொன்னது போல 9 கழுகு 7 வானரம் 3 காக்கா 2 கல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கழுகுமலை, வானரமுட்டி, காக்காவும் தோப்பு, கல்லூர் அணி, குருவிக்குளம் அப்படின்லாம் குறிச்சு வச்சிருந்தோம். பட் நேரம் கருதி இவைகளையெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய சூழலுக்குள் நான் போக முடியாத காரணத்தினால சுருக்கி சொல்ல வேண்டியிருந்தது. இருந்தாலும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழமையே. பொதுச் செயலாளரே, நாளைய கதைக்கு போயிடலாமா? ஒரு நிமிஷம். நாளைய சிறப்பு விருந்தினர் வந்து கவிஞர் உக்கிரபாண்டின்னு கோவில்பட்டி அருகில் இருக்கக்கூடிய அவர் வந்து கீராவோட பழகிய அந்த கவிஞர் வந்து கீராவும் நானும்னு பேசுறாங்க. நாளை கதை வந்து இல்லால் திருமதி சக்தி மகேஸ்வரி சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நன்றி தோழர்களே. ஐயா பஞ்சாங்க ஐயா சொல்லணும்னா ஒரு வரியில சொல்லிடலாம். இன்றைக்கு எல்லாருமே ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, தான் எப்படி வந்தோம், யாரால் வந்தோம் என்பதை சொல்லுவதை, அவர்கள் மறைந்த பிறகு அவர்கள் சொல்லுவதை மறைத்து விட்டு நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுகிற உலகம் இந்த உலகம். ஆனால் கீரா ஐயா அவனுடைய இலக்கியமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் பயப்படாமல், ஐயாவால் தான் நான் சாகித்ய அகாடமிக்கு தேர்வு செய்யப்பட்டேன் என்று வெளிப்படையாக சொல்லுகின்ற பொழுது அதுதான் அவருக்கும் உரிய நல்ல நட்பு. அந்த ஒரு சான்று போதும் நட்புக்கான அடையாளம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, கூடுதல் மகிழ்ச்சி. பஞ்சாங்கம் ஐயா அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதற்கான பெரும் பேராகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் பாடம் நடத்துகின்ற பொழுது, குறிப்பாக ஆய்வு மாணவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற பொழுது ஐயா அவர்களுடைய கருத்துக்களை வியந்து பேசி பயணிப்பது உண்டு. ஆக ஒரு நல்ல மனிதரோடு நாம் பயணித்திருக்கிற வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்து நண்பர் சொக்கமேளா அவர்கள். சொக்கமேளா அவர்கள் கதை சொல்லுகின்ற பொழுது பல இடங்களில் இந்த சமூகத்தில் புறையோடு கிடக்கிற பிரச்சனைகளினுடைய ஆதங்கங்கள் வெளிப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சில தொழிலாளிகளுடைய சம்பளம் கூடியிருக்கிறது, ஆடை கூடியிருக்கிறது, ஆடையினுடைய அலங்காரம் கூடியிருக்கிறது. எல்லாம் கூடியிருந்தாலும் அவர்களுக்கான உரிய அங்கீகாரம் என்கிற அந்த மரியாதை இன்னமும் கிடைக்கவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காலங்கள் மாறி இருக்கலாம், தொழில்நுட்பம் மாறி இருக்கலாம், வளர்ச்சி அடைந்திருக்கலாம், ஆனால் கிடைக்கிறதா என்றால் இல்லை. சமீபத்தில் ஒரு இடத்திற்கு சென்றோம். ஒரு நகர்மன்றம் சார்ந்த ஒரு இடத்திற்கு சென்றோம். அங்க இருக்கிற ஒரு தூய்மை பணியாளர் வந்தார். அவரை பார்த்த பிறகு ஒரு சின்ன பையன் பேர் சொல்லி கூப்பிட்டான். அதுவே அந்த நகரத்தினுடைய அந்த அமைப்பினுடைய தலைவர் வந்தார். புனிஞ்சு, ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறான். 2 பேரும் பணியாளர்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆக அவ தொழிலாளி என்பது யார் என்கிற கேள்வி எழுகிறது. ஒண்ணு தொழிலால் அவமா, அல்லது அவர்களை மதிக்காத இன்னொரு தொழிலாளியே அவ தொழிலாளியா என்கிற கேள்வி எழுகிறது. அவமானம் என்பது யாருக்கு என்றால் தொழிலுக்கு அல்ல அருமை தோழமைகளே. அந்த தொழிலை எவன் ஒருவன் மதிக்காமல் இருக்கிறானோ அவனே அவமானத்திற்கு உரியவன் என்பதைத்தான் கீரா ஐயா புலப்படுத்தி இருக்கிறாராக நாம் பார்க்கிறோம். அதை சொக்கமேளா அவர்கள் ஏற்ற இரக்கத்துடன், அது அவருக்கே கைவந்த கலை. பல நேரங்களில் பேசினா இந்த சமூகத்து பிரச்சனை, நாங்க 2 பேரும் இலக்கியத்தை தான் பேசுவோம். ஏதாவது பேசினாரா, தோழர் என்ன தோழர் இப்படிமாரு. அப்படி ஒரு இலக்கியத்தில் அவருக்கு நேரம் இன்னும் கூடுதலாக இருந்திருந்தால் இன்னமும் அவருடைய தன்னுடைய சிந்தனை ஓட்டத்தையும் சேர்த்து கீரா ஐயாவுடைய கதையோடு பதிவு செய்திருப்பார்.
கதை சொன்ன சொக்கமேளா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரமும் நம்மோடு பயணிக்கிற பிரபாகர் ஐயாவுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அவர் நினைத்தா ஒரே நாள் 2 நாள்ல வந்துட்டு கூட போலாம். அவர் அப்படி பார்க்கல. நாம வர்றதுக்கு முன்னாடியே வர்றாரு. என்ன பேசுறாங்க, எப்படி சொல்றாங்க, தன்னுடைய தந்தை பற்றிய செய்திகள் என்னென்னலாம் இருக்கிறது என்று ஒரு தனையனாக மட்டுமில்லாமல் அவரும் ஒரு இலக்கிய படைப்பாளர் என்கிற நிலையில் கூர்ந்து கவனிக்கிறார். அவருக்கும் வாழ்த்து சொல்லி பின்னூட்டம் தந்த ஆளுமைகளுக்கும் தோழமைகளே, நாளை தினம் சரியான நேரத்தில் நிறைவு செய்வோம் என்று மீண்டும் ஒரு முறை உறுதி சொல்லி, கீரா ஐயா அவர்களின் கதைகளோடு நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.